ஃபர்ஸ்ட் தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். மாஸ்டர் இங்கே இல்லை, ஸோ அவங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஐ ஹோப் யூ லிசன் திஸ் வீடியோ சம் டைம். அண்ட் லெனின் சார், அவர் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ ரொம்ப பேஷனட்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு தட் ஐ கேன் portray this character the way you wanted. Thank you so much sir. And Vinita ma'am, our producer ma'am, she's such a sweet lady. Setla ரொம்ப கேர்ஃபுல்லாக she was very much caring and ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர். அண்ட் அவர் சைல்டு ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப பேஷனட் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நவ் கம்மிங் டு அவர் ஹீரோ பிரபாகரன் சார். Thank you Prabhakaran sir, such being an wonderful co-actor and ரொம்ப supportive-ஆ நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. such a நல்லா ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் டெபியூ படம், ஆனால் அந்த டெபியூ மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேஷனட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ டெக்னீஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஹீல்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹாவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரியூ ஆஃப் யார் போட்டா கோடு. அண்ட் டிசம்பர் 12 படம் ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் ஷோ சம் ஆஃப் யுவர் லவ், சப்போர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் பிரேஸ் media and all the guests, Durai sir, Chennai Commissioner sir, thank you so much for giving us such a valuable time to us and thank you so much. நன்றி, வணக்கம். இந்த படத்தோட கதாநாயகன் சௌந்தரியன் சார் தான் இந்த படத்துக்கு போன படம் கிஷோரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம். அதுக்கு இசையமைப்பாளர் அண்ணன் தான் பண்ணார் சௌந்தரியன் சார். அவர் மூலிமா தான் லெனின் சாருக்கு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினாங்க. ஒரு ஃபைட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு. கதைக்குள்ள 2 சிங்கம் வச்சு நான் ஒரு ஃபைட்டு எடுத்திருக்கேன் இந்த படத்தில். எனக்கு பிடிச்ச சிங்கம் பிரபாகரன் சார், அவரும் லெனின் சாரும். சாதாரண நினச்சிக்காதீங்க, அவருக்குள்ள அவ்வளோ வலிகள் இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் யாரும் தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. அவரோட வலிகளை சொல்லி அது ஒரு ஆதங்கமாக இருக்கார். விரைவில் நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம். லெனின் சாரும் நானும் 2 கதாநாயகர்களாக பண்ண போகிறோம். நாங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு ராவான சப்ஜெக்ட், ஒரு வடச்சென்னை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த படம் மேலும் ஜான்சன் கேமராமேன் நல்ல ஒளிப்பதிவு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இங்கே வந்திருக்கோம் எடிட்ரு எல்லாருக்கும் சொல்கிறேன். காதல் சுகுமார் என்னோட நண்பர், காதல் சுகுமார் சார் இருக்கும் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த டிமாண்டுமே இல்லாத ஒரு ஹீரோயின், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரவேனை டிமாண்ட் பண்ணாத ஒரு ஹீரோயின். ஸோ வெரி 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 டெடிக்கேட்டட் ஹீரோயின். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பாட்டு பார்த்துருப்பீங்க, எனர்ஜெட்டிக் சாங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்ஸிங் ஹீரோயின், கலக்கல் எனர்ஜி ஹீரோயின். ஸோ சூப்பர். அண்ட் கேமராமேன் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் எப்படி பியூட்டியாக வைக்கலான்ற ஒரு போட்டி. இஸ் நாட் ஒன்லி அ கேமராமேன், மை வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மாதிரி சொன்ன மாதிரி பிரபாகரன் சாருக்கும் அந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி என் மேலேயும் பழியும் பாவமும் போட்டுறாதீங்க, எனக்கும் அந்த பாட்டுக்கு கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இதை பாட்டை இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு டேரக்டர் சொல்ல, ஆனால் எடுத்து தான் ஆகணும்னு அவர் எழுதுன லிரிக் சொல்லிச்சு. அதனால வேற வழி இல்லாமல் அந்த லிரிக்கு வேண்டிய பாடலை நான் எடுத்ததே தவிர அந்த பாடலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்கள் எல்லாரோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல் உங்களோட வாழ்த்துக்களோட இவங்க வெற்றி பாதையில் போயிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். எனக்கு சினிமா கொஞ்சம் புதுசு. ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். எல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். சினிமாவில் எனக்கு தொடர்பே இல்லை. விஎஸ் துரை என்னனால தான் எனக்கு தொடர்பு இருந்து தலைநகரம் 2ங்கிற படத்தை 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது, நடிக்கவும் தெரியாது, இது என்னோடய ப்ரொஃபஷனும் கிடையாது.
நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோடய ப்ரொஃபஷனலு. இது எனக்கு அது சினிமா இல்லை. இது தவிர்க்க முடியாமல் ஊருக்கு வந்தப்போ என்னோட லெனின் டைரக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்குது, ஒரு யதார்த்தமாக கிராமத்து கதை, நீ கிராமமாக இருக்கிறதால உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு வேணாம் தலைவா, நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இல்லை நீங்கள் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணார். அதுக்காக வந்தால் நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு. இதில் வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தா தான் அது மேலே கொண்டு வர முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும். இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இதை கடந்து இனி வரும் காலத்திலே நம்மெல்லாம் சமத்துவமாக ஒன்றா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கோடு. இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து. ஆனால் எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னென்னா, ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடைசியில் போய் சேருது. என்ன மாதிரி நான் புதுசு, என்ன மாதிரின்னு கூட இல்லை, இது மாதிரி புதுசாக வரவங்க, எனக்கு சினிமாவே சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில் கிடையாது. ஆனால் இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தயவு செய்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்குது. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா நடிகராக ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறாக நினச்சிக்காதீங்க. என்னோட ஒரு இந்த விஷயத்த சின்ன வயசில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கணும். அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு. அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. டெக்னீஷியன்லாம் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.